ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் மீல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, சமீப காலமாக கடற்கரையில் இது வரைக்கும் யாருமே பார்க்காத அரிய வகை மீன்கள் வந்து கரை ஒதுங்குது. அதாவது பார்த்திங்கன்னா, மீனவர்கள் கூட அந்த மாதிரி மீனை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா நடுக்கடலில், அதாவது மையப்பகுதியில், ஆழமான பகுதியில் தான் அந்த மீன்கள்லாம் காணப்படுமா. அந்த இடத்துல காணப்படக்கூடிய மீன்கள் வந்து சமீப காலமாக கரை ஒதுங்குது. அதாவது வரலாற்று கதைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வகை மீன்கள் வந்து கரை ஒதுங்குச்சுன்னா இந்த உலகம் வந்து ஒரு பேரழிவை சந்திக்க போகுது. அதற்கான அறிகுறி தான் இது. அதாவது இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை. இந்த மாதிரி மீன்கள் வெளியே வந்தால் கண்டிப்பாக அந்த பூமி வந்து ஒரு பெரிய பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா பொய்யா? உண்மையாகவே இந்த மாதிரி மீன்கள் வந்து கடற்கரை ஓரமாக வெளியே வந்துச்சுன்னா உலகம் வந்து பேரழிவை சந்திக்குமா? இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நீங்கள் நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். சயின்ஸ் டெக்னாலஜி எவ்வளோ முன்னேற்றம் அடைந்தாலும் இன்னும் வரைக்கும் நாம் கடலை முழுவதுமாக ஆராய்ச்சி பண்ணி முடிக்கல. ஸோ கடலை பற்றி 5% மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா, கடலோட மையப்பகுதியில், ஆழமான நடுப்பகுதியில் நீர்வாழ் உயிரினங்கள், நமக்கு தெரியாத ஏகப்பட்ட நீர்வாழ் உயிரினங்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. நிறைய அரிய வகை மீன்கள் கூட அங்கே காணப்படுது. இப்போ சமீப காலமாக கடலோட மையப்பகுதியில் காணப்படக்கூடிய அரிய வகை மீன்கள் வந்து கரை ஒதுங்கிட்டு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீனுக்கு பேர் ஸ்டேஞ்ச் ஸ்மூத் லம்ப் ஃபிஷ். அதாவது இதுக்கு இன்னொரு பேர் ஏலியன் ஃபிஷ். ஸோ இந்த ஃபிஷ் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலியனோட தலைப்பகுதி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு ஏலியன் ஃபிஷ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஃபிஷ் வந்து எங்கே கரை ஒதுங்கி இருக்குன்னா, நார்த்தன் பசிபிக் ஓசன் அந்த பகுதியில் தான் கரை ஒதுங்கி இருக்கு. ரஷ்யாவை சேர்ந்த ரோமன் ஃபெடர்சோ இவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய மீன்களை வந்து புகைப்படம் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அதை வந்து சமூக வலைதளங்களில் அப்லோட் பண்ணுறது தான் இவரோட வேலை. ஸோ இவர் தான் இந்த மீன் கரை ஒதுங்கிறத வந்து இப்போ வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களை வந்து பதிவேற்றிருக்காரு. ஸோ அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஏலியனோட தலை மாதிரியே இருக்குல்ல. இந்த லிஸ்ட்டில் அடுத்தல நம்ம என்ன ஃபிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலர் ஃபிஷ். இது வந்து எங்கே இப்போ கரை ஒதுங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பானிக் ஐலாண்டில். அதாவது இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதாவது நேச்சுரல் ஹேபிடேட் சேஞ்ச், அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் இந்த மீன்கள் வந்து கடலோட மையப்பகுதியை விட்டு வெளியே வர தொடங்குமா. அதாவது இந்த மீன்கள் எல்லாமே இப்போ கடற்கரையை நோக்கி வேகமாக வர தொடங்கியிருக்கு. ஸோ இதையும் ஒரு நபர் வந்து வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். இந்த ஃபிஷ் வந்து பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் மூவி அப்படி இல்லைன்னா ஹாலிவுட் மூவியில் தான் இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷோட தலைப்பகுதியில் ஒரு டார்ச் லைட்டை மாட்டிவிட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஹெட்லைட் மாதிரி இருக்குது. அடுத்த இந்த லைனில் இருக்கக்கூடிய அடுத்த ஃபிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்கே வேல்ஸ், அதாவது ஃபால்ஸ் கில்லர் வேல்ஸ் இதுக்கு பேர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன திமிங்கலம் மாதிரியே இருக்கும். இந்த ஃபிஷஸ் வந்து இப்போ எங்கே கரை ஒதுங்கி இருக்குன்னா, ஆஸ்திரேலியாவோட கடற்கரை ஓரமாகவும் அதே மாதிரி தஸ்மனியாவோட கடற்கரை ஓரமாக நிறைய ஃபிஷஸ் வந்து ஒதுங்கியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 157 ஃபிஷஸ் வந்து கரை ஒதுங்கியிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 75% வந்து மீன்கள் எல்லாமே இறந்து போயிட்டு, அதாவது அந்த ஃபிஷஸை வந்து காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ போராடி இருக்காங்க. இருந்தாலும் மூச்சுத்திணறல் உருவாகி 157 இந்த எஃப்கே வேல்ஸ் ஃபிஷஸ் வந்து இறந்து போயிட்டு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள்.
பெருசா, எவ்வளோ அழகா இருக்குன்னு. கிட்டத்தட்ட இது வளர்றதுக்கு எவ்வளோ நாளா இருக்கும். ஆனா இப்ப பாருங்க எல்லாமே செத்து மிதக்குது. அத பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இந்த லைன்ல நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபிஷ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஃபிஷ் அதுக்கு பேரு ஆர் ஃபிஷ். அதாவது இதுக்கு ஜப்பான்ல வந்து இன்னொரு பேர் இருக்கு. அதாவது டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு இதுக்கு பேரு. அதாவது இந்த ஃபிஷஸ் வந்து இப்ப எங்க கரை ஒதுங்கி இருக்குன்னா, மெக்சிகோல. மெக்சிகோல கடற்கரை ஓரமா நெறைய வந்து கரை ஒதுங்கி இருக்கு. இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் வந்து கரை ஒதுங்குச்சுன்னா, இந்த உலகம் வந்து ஒரு பெரிய பேரழிவை சந்திக்கும். அதற்கான அறிகுறி இதுதான் அப்படின்னு ஜப்பான் நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு வழக்கம் இருக்கு. அதாவது 2011ல ஜப்பான்ல ஃபுகுஷிமா அப்படிங்கிற இடத்துல வந்து நிலநடுக்கம் உருவாச்சு. இதுல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்து போனாங்க. அந்த டைம்ல அந்த நிலநடுக்கம் உருவாகுறதுக்கு 2 நாள் முன்னாடி இந்த ஃபிஷஸ் வந்து நெறைய டூம்ஸ்டே ஃபிஷஸ் வந்து நெறைய கரை ஒதுங்கியிருக்கு. அதனால ஜப்பான் மக்கள் வந்து அதில வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த ஃபிஷஸ் வந்து வெளிய வந்துச்சுன்னா, கொஞ்ச நாள்ல இந்த பூமி வந்து ஒரு பெரிய பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, ஜப்பான் மக்கள் வந்து அவங்க வழிபடக்கூடிய அந்த தெய்வம் இருக்கலாம், அது வந்து கடலுக்கு அடியில தான் இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த தெய்வம் வந்து இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் தானாம். அந்த தெய்வம் வந்து இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் வடிவத்தில வெளிய வந்து அதாவது இந்த உலக மக்களுக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கையா, அதாவது ஒரு எச்சரிக்கையா இத வந்து சொல்லுமாம். இந்த உலகம் வந்து ஒரு பெரிய பேரழிவை சந்திக்க போகுது. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அப்படிங்கிற மாரி இந்த டூம்ஸ்டே ஃபிஷ் மூலமா வெளிய வந்து அந்த கடவுள் வந்து சொல்றாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு நம்பிக்கை வந்து இந்த ஜப்பான் நாட்டு மக்களுக்கு இருக்கு. இந்த அரிய வகை 4 மீன்களும் இப்ப வெளிய வந்தாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, கடலோட மையப்பகுதியில மிகவும் ஆழமான பகுதியில காணப்படக்கூடிய இந்த மீன்கள். இப்போ ஆராய்ச்சியாளர்கள் வந்து இத பத்தி தீவிரமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மீன்கள் வருவதற்கான காரணம் என்ன? என்னதான் நடக்குது? அப்படின்னு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சில குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது மக்களோட நம்பிக்கை. அதாவது இந்த மாரி மீன்கள் வந்து வெளிய வந்துச்சுன்னா, கண்டிப்பா உலகம் வந்து பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க. ஜப்பான் மக்களும் இத வந்து பெரிதளவு நம்புறாங்க. இன்னும் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பூமியில வந்து கிளைமேட் சேஞ்ச் அதாவது பூமியோட வெப்பநிலை வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். நாம கூட கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பத்தி நெறைய வீடியோல வந்து பேசியிருக்கோம். அதாவது நம்ம பூமியில வந்து நிலக்கரி, பெட்ரோல், டீசல் எல்லாமே நம்ம பயன்படுத்துறோம். இதனால கார்பன் மோனாக்சைடோட அளவு வந்து பூமியில அதிகமாயிட்டே போகுது. இதனால பூமி வந்து வெப்பமடையுது. இதனால பூமியோட மையப்பகுதியில வெப்பநிலை வந்து அதிகமாயிட்டே போகுது. இந்த வெப்பநிலை உயரக்கூடியதன் காரணமாக கடலோட மையப்பகுதியில இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே கடற்கரை நோக்கி வருது. இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில மக்கள் வந்து இது மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. ஒரு சில மக்கள் வந்து இது மூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. 3வது ஒரு குரூப் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2மே ஒண்ணுதாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, கடலோட மையப்பகுதியிலிருந்து மீன்கள் எல்லாம் வெளிய வர்றதுக்கு என்ன காரணம்? பூமியோட வெப்பநிலை காரணமாக தான் கடலோட மையப்பகுதியில ஏதோ பிரச்சனை உருவாகுது. கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் சொல்றீங்க. அப்ப எல்லாமே உண்மை தானே? அதாவது குளோபல் வார்மிங் பிரச்சனைனால கடலோட மையப்பகுதியில ஏதோ அங்க பிரச்சனை உருவாகுது. அதனால மீன்கள் வந்து அங்க வாழ தகுதியற்ற முறை இருக்கிறதுனால வெளிய வருது. அப்போ இது வந்து ஒரு பேரழிவை தானே உணர்த்துது. அதாவது பூமியோட மையப்பகுதியில இருக்கக்கூடிய வெப்பநிலை மாறுபாட்டு பிரச்சனை காரணமாக தான் நம்ம பூகம்பம், நிலநடுக்கம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுனாமி எல்லாம் வருதுன்னு சொல்றோம். அப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2மே ஒரே கருத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மத கருத்துக்கள் படி அதாவது பூமி வந்து அழிவை நோக்கி போகுது. அதாவது பூமி அழிவை நோக்கி போகக்கூடிய நேரத்துல தான் அந்த மாரி மீன்கள் எல்லாம் வெளிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி வந்து அழியாது. உலகம் அழியறதுக்கு வந்து இன்னும் பல வருடம் ஆகும். அதாவது இந்த மீன்கள் வெளிய வரதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான். அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். கிளைமேட் சேஞ்சா இருக்கும். அதனால வெளிய வருது. அதனால இந்த மீன்கள் வெளிய வரதுனால உலகம் அழியாது அப்படின்னு ஒரு கருத்த வந்து நெறைய பேர் வந்து முன்னாடி வச்சிருக்காங்க. மக்களே இந்த கருத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உலகம் அழியப் போகுதா? இல்ல உலகம் அழியாதா? உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இதே மாரி வேற ஒரு வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். டேக் கேர். பாய்.